பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அது நீங்கள்தான். ஆதார வசனம் யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை பெற்ற பெண்மான்கள் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, கையில் மருந்து இருக்கிறது. எந்த மருந்து, எதற்கு சாப்பிடுவது, எப்படி சாப்பிடு தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் மக்களுக்கென்ற ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். விசுவாச மக்களை பற்றித்தான் அதிக கரிசனம் கொண்டு எல்லா செய்திகளும் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் வேதத்தை முறையாக வாசிக்கிறார்கள், சபைக்கு செல்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள், ஆராதனை முறையை அனுசரிக்கிறார்கள், காணிக்கை தசமபாகம் செலுத்துகிறார்கள், பயபக்தியோடு இருக்கிறார்கள். இதிலே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏன் இன்னும் விசுவாசிகள் பயத்திலிருந்து, கவலையிலிருந்து, சோர்விலிருந்து, சந்தேகத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, பற்றாக்குறையிலிருந்து, நோய், வியாதி, மனப்போராட்டம், உறவு போராட்டம், இன்னும் பல காரியங்கள் ஏன் விடுதலையாகவில்லை? இது இவர்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்கிறது. ஏன் இவர்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் அறிந்து கொள்வதில்லை. வேதத்தில் அறிதல் என்ற பதத்திற்கு இணைதல், சேர்தல், ஒன்றாகுதல், அதன்படி நடத்தல், அபியாசப்படுத்தல் என்பதாகும். மத்தேயு 1:25 படியுங்கள். அவள் மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என பெயரிட்டான். இது யோசேப்பை பற்றி சொல்லுகிறது. மரியாளுடைய கணவன் யோசேப்பை பற்றி பேசப்படுகிறது. தேவதூதனால் விளக்கம் பெற்ற பின் இன்னும் திருமணம் ஆகாத நிலையில் தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாளை இப்போது கற்பம் தரித்தவளாய் பரிசுத்த ஆவியினால் இருப்பவளை சேர்த்து கொண்டார் மனைவியாக. ஆனால் இயேசு பிறக்கும் வரை அவளை யோசேப்பு அறியாதிருந்தான். இனி ஒரு உதாரணம் தருகிறேன். சங்கீதம் 1:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்கே எனக்கு தெரியும், இவள் எங்கே போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்ற விஷயம் தெரியும் என்பதல்ல பொருள். இங்கே கர்த்தர் தன் பிள்ளைகளோடு கொண்டுள்ள பிரிக்க முடியாத அனுகூலமான உறவை குறிக்கிறது. நான் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்பதும், என்னை அல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதும் யோவான் 15:5. நான் அவர்களுக்கு போதிப்பேன், வழி நடத்துவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், மேய்ப்பனாயிருப்பேன், சுமப்பேன், தாங்குவேன், உயர்த்துவேன். கூப்பிடுவார்கள், நான் பதில் கொடுப்பேன். நானே அவர்களுக்கு பரிகாரி. என் தழும்புகளாய் என் மக்கள் குணமாவார்கள். அவர்களது மூச்சை காட்டில் நான் அருகில் இருக்கிறேன். அவர்களது நாவில் சொல் பிரபாவமனே நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் விடும் பெரும் மூச்சு என் செவியில் எட்டியது. இன்னும் நம்முடைய உறவை காட்டவே அந்த அறிதல் என்ற பதத்தை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். இப்பொழுது புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இங்கே சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் இயேசுவையும் அவரது வார்த்தையும் ஏற்று சிந்தனையில் வைத்து இருதயத்தில் நிரப்பி ஆத்துமாவை இதற்கு இணாராக திருப்பி இதன்படியே நடப்பதும், கர்த்தருக்கும் அவரது வார்த்தைக்கும் உங்களது கப்பலிலே அவரே சுக்கானாக வைப்பதும் என்பதாகும். இப்படி இருக்கும்போது நாம் சாத்தான் வைத்த நாமே அல்லது இழுத்து கொண்ட சகலத்திலும் விடுதலையாகலாம். பயம், சந்தேகம், அவிசுவாசம், நோய், வியாதி, பற்றாக்குறை, மூர்க்க குணம், எதற்கெடுத்தால் ஆர்கியூ பண்ணும் குணம், விதண்டாவாதம் பேசுதல், இன்னும் எத்தனையோ நெகட்டிவ் ஃபேக்டர்ஸிலிருந்து நாம் விடுதலையாகலாம். இதை தொடர்ந்து அறிந்து அபியாசப்படுத்தி கொண்டிருப்போமேனால் எதுவும் யாரும் நம்மை அடிமைப்படுத்த விட முடியாது. இவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாறையின் மேல் ஆழமாக தோண்டி அஸ்திபாரமிட்டு வீடு கட்டிய மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்கிறார். எத்தனை வெள்ளம் காற்று வந்து மோதினாலும் இவர்களது வாழ்வை அசைக்க முடியாது. ஆம், இவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், அவருடைய வசனத்தை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவே சத்தியம், அவரது வசனமே சத்தியம். யோவான் 17:17. இந்த வசனம் சாதாரண எழுத்து வாக்கியம் அல்லங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்டு இணைந்திருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தை. அது கிரியை செய்யாமல் இருக்காது. அது உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கும் பொழுது அதனுடைய வேலை அதை செய்து கொண்டே இருக்கும். யோவான் 1:14 வாசிங்க. நமக்குள் நிரம்பி இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இதை தகுந்த நேரத்தில் சரியான தேவ வார்த்தை எடுத்து நம்முடைய நினைவில், நாவிலே வைக்கிறார். ஆம், நாம் தேவ வாக்குகளை இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 1:23 சொல்லப்பட்டபடி ஆவியும் வார்த்தையும் எங்கு இணைந்திருக்கிறனவோ அங்கே சரியானது, அற்புதமானது, வளமையானது உண்டாகும். அதுதானே ஆதியாகமத்தில் 1 நடந்தது. தேவையற்றதும் பாழாக்கினதும் அடிவிட்டு போய்விடும். தினப்படி வாழ்வில்
இந்த ப்ரொசீஜரை நாம் எப்படி செய்வது, எப்படி வளமாக வாழ்வது, எப்படி வேண்டாத பற்றி நமக்கு விடுதலை யாவது, நம் சொந்த யோசனைகளை முதலில் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். ஆவியான ஒரு ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். வார்த்தைக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதையே நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நடக்கிறேனா? வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நான் கீழ்ப்படுகிறேனா? இப்படி நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு பதிலையும் சொல்லிக் கொள்ளுங்கள். அவர் நம்மை ஜென்டிலாக நடத்துவார். அவருக்கு தெரியும் உங்களது அவசரம், ஆத்திரம் எல்லாம். நாம் அவருக்கு நினைப்பூட்ட வேண்டியது இல்லை. நாம் ஒழுங்காக, சீராக, சிறப்பாக நம்மளை நடத்துவார். 1 பேதுரு 5:10. அதிகாலை கர்த்தரை தேடுவதிலிருந்து நிதானமாக பேசுவது, எதை முதலில் செய்வது, எப்படி செய்வது, சகலத்திற்கும் நடத்துவார். சகலத்திற்கு அவருக்கு வழி தெரியும். அவரே சத்தியமானவர். இதுதான் சத்தியம் நம்மை விடுதலாக்கி கொண்டே வெற்றியின் பாதையை நடத்துவது என்பது. அது நிற்காது, நம்மளை நடத்தி கொண்டே செல்லும். அது ஒரு இடத்தில் நம்மளை அமர்த்த விடாது, மறுபடியும் நினைப்பூட்டு கொண்டே செல்லும். தேவ வார்த்தை தான் சத்தியம். மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 வசனங்களை எடுத்து படியுங்கள். இப்படி நடக்கும்போது, செயல்படும் போது நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் என்பதை சாத்தான் அறிந்து உங்கள் அருகில் வர அவனால் முடியாது. இதுதான் பெரிய விடுதலைங்க. அவனுக்கு குருட்டாட்டம் பிடிக்கும். விடுதலையும் செழிப்பும் வெற்றியும் வெளியிலிருந்து யாரோ நமக்கு கொண்டு வந்து கொடுப்பது அல்லங்க. நமக்குள்ளே நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை ஆவியான துணை கொண்டு வெளியே நாம் கொண்டு வருவதாகும். தாவீது நல்ல உதாரணம். அவன் ஒரு சத்தியத்தை அறிந்திருந்தான். என்ன சத்தியம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கை போடக்கூடாது என்று கடைசி வரை காத்து கொண்டான். அதுதான் சத்தியத்தை அறிதல் என்பது. அவிசுவாசமாக இருக்கக்கூடாது என்ற சத்தியத்தை அறிந்திருந்தான். கடைசி வரை விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். அதுதாங்க காத்து கொள்ளுதல். அதை விட்டு தான், அந்த சத்தியம் அவனை விட்டு தான் ஆடு மேய்த்தவனை அரசனாக்கியது. எவன் சத்தியமாகிய கிறிஸ்துவின் வாழ்வை இணைத்து கொண்டு, கிறிஸ்துவை வார்த்தையை இணைத்து கொண்டு நடக்கிறானோ அவன் ஜெயம் கொள்ளுகிறவன். ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? ஆம், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெபிக்கலாம். தேவ வார்த்தையின் மகத்துவம் அதன்படி செயலாற்றும் போது கட்டவிழ்த்து விடப்படுகிறது உங்களது வல்லமை என்பதை கண்டோம். வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அலைன் பண்ணி கொண்டு என்றும் வெற்றியாளராகவே இருந்து உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.